வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவினுடைய வாக்கு சதவீதம் குறைந்தது, மண்ணோடு மண்ணாகி போன மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற கனவு. ஏன் திமுகவை இந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த மண்ணோடு மண்ணாகி போன திமுக கனவு அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்கு தெரியுமா? அது நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி தான் விரிவாக அறிக்கை விட்டு திமுகவுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு குறைந்து போயிருக்குது என்பதை பற்றியான ஆதாரத்துடன் பேசியிருக்கிறாரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையாகவே திமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சி போச்சா அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். பொள்ளாச்சியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாருங்க. அந்த கருத்து கணிப்பு தொடர்பாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பல ஊர்களுக்கு போகிறோம், எல்லா இடத்திலும் இந்த மாதிரி தான் கருத்து கணிப்புகளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல திமுக கூட்டணியில் 15 கட்சிகள் இருக்குது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் திமுகவுக்கு எவ்வளோ வாக்கு விழுந்தது, அந்த வாக்கு உயர்ந்த வாக்குகளா அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளா என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும். இப்படி பொள்ளாச்சியில் யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குது என்ற கருத்து கணிப்பு எடுத்தவங்க திமுகவுக்கு 45 வாக்குகள் பதிவானதை அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு 44 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு 6 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அதோட விஜய்க்கு 133 வாக்குகள் பதிவாகியிருக்குது. பொள்ளாச்சியில் எந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காலையிலிருந்து மாலை வரைக்கும் காத்திருந்திருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில். ஏன் பேருந்து நிலையத்தில் இந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் பல்வேறுபட்ட வயதினரும் வருவாங்க, பல்வேறுபட்ட மனிதரும் வருவாங்க, பல்வேறுபட்ட ஊரில் இருக்கக்கூடியவங்களும் வருவாங்க, பல்வேறுபட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் மதத்தை சார்ந்தவங்களும் வருவாங்க. அதனால் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் போய் நம்ம கருத்து கணிப்பு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை வச்சு நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காங்க. அதில் தான் திமுகவுக்கு 45 வாக்குகளும், அதிமுகவுக்கு 44 வாக்குகளும், விஜய்க்கு 133 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 6 வாக்குகளும் பதிவாகியிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்? உண்மையா திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குதா இல்லை சரிந்து போச்சா? உங்கள் கருத்தை பதிவிடுங்க. ஆனால் நாம் பேச வந்த விஷயமே வேற. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளானது நடந்தது. அந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் 97,37,832 வாக்குகள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் போலி வாக்குகள் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலி வாக்குகள் இருக்கிறதுங்க. ரெண்டாவது, இறந்தவர்கள் வாக்கையும் இன்னும் பல பேர் நீக்காமல் இருக்காங்க. எதை வச்சியா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் வாக்காளர் பட்டியலை நான் பார்த்தேன். எங்கள் ஊர் வாக்காளர் பட்டியலில் பல பேர் இறந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் இறந்திருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய பேரும் நீக்கப்படலை. சிலருடைய பெயர்கள் அப்படியே தான் இருக்கிறது. ஏன் அந்த பெயர்கள் நீக்கப்படலை அப்படின்னு சொல்கின்ற போது, முறையாக அந்த பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று யாரும் போய் புகார் அளிக்கலை. ரெண்டாவது, தமிழகம் முழுவதுமே திமுக காரங்க களத்தில் இறங்கி எஸ்ஐஆர் பணிகளை தீவிரமாக செஞ்சாங்க. பிஎல்ஓக்குடன் பார்த்தீங்கன்னா அவங்க கையை கோத்துக்கிட்டாங்க. ஏன்பா யாரை நீக்கணும், யாரை நீக்கக்கூடாது, எஸ்ஐஆர் படிவங்களை எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க, அதோட யார்கிட்ட வந்திருக்குது, எல்லாவற்றையும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருடைய லிஸ்ட் எனக்கு தெரியும், நானே சொல்கிறேன் அப்படின்னு திமுகவனுடைய பிஎல்ஏ 2க்கள் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓக்கு உதவி செய்தார்கள். அப்படி உதவி செய்கின்ற பொழுது இறந்தவருடைய அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா இவங்களே ஃபில் பண்ணி அவங்க அம்மா கையெழுத்து போட்ட மாதிரி, அவங்க அப்பா கையெழுத்து போட்ட மாதிரி, கைரேகை வச்ச மாதிரி அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் பூர்த்தி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த இறந்தவருடைய வாக்கு தொடர்பாக என் புள்ள வாக்கு நீ போட்டியா இல்லை எங்கள் அம்மா வாக்கு நீ போட்டியா அப்படின்னு இறந்தவருடைய வாக்கு தொடர்பாக யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கல்வி அறிவும் கிடையாது. ரெண்டாவது, இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி என் புள்ள ஓட்டு போட்டானா, என் பொண்ணு ஓட்டு போடுச்சா, இல்லை எங்கள் அம்மா ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குகின்ற நேரமும் அவங்களுக்கு கிடையாது. பரபரப்பாக வேலையில் இயங்கக்கூடியவங்க, விவசாய பணியில் இருக்கக்கூடியவங்க, தான் ஓட்டு போகிறதே பெரிய விஷயம். அதனால் அடுத்தவங்க ஓட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கேட்பாரட்டு இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை அப்படியே திமுக காரங்க வாக்காளர் பட்டியலே இப்போது நிலைபெற செய்திருக்கின்றார்கள். அதனால தான் முறையாக இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா நீக்கப்படாமல் அப்படியே இருக்குது. எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கிறது.
உதாரணத்துக்கு என்னுடைய தம்பி முறையில் இருக்கக்கூடிய தனசேகரன் என்னுடைய பெயரானது நீக்கப்படவே இல்லை. அவர் உயிரிழந்து 6 மாதங்கள் ஆகிறது. அவங்க தந்தையாரும் வயதானவர்கள், தாயாரும் வயதானவர்கள், அவங்க தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் இருக்கிறாங்க. ஸோ அவருடைய பெயரை முறையாக நீக்கணும்னா யார் கொடுக்கணும்? அவங்க மனைவி கொடுக்கணும். அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது? அந்த பெயரை திமுக காரங்க உட்காந்துக்கிட்டு கேட்பதுக்கு யாரும் இல்லையா, அந்த ஓட்டு நமக்கானது அப்படின்னு சொல்லிவிட்டு பல வாக்குகள் நீக்கப்படாமல் அப்படியே தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இரட்டை பதிவுகள் கூட நிறைய இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக தேடுகின்ற பொழுது இணையதளமானது முடங்கி போய்விட்டது. இல்லைனா எங்கள் ஊர்லேயே எவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்குது என்ற விஷயத்தை நான் கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதனால் தமிழகம் முழுவதும் 97,32,832 வாக்குகள் நீக்கினது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள். இவை அத்தனையும் திமுகவுக்கு தான் போயிருக்குமே கண்டி வேற யாருக்கும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றார். பாருங்க, எஸ்ஐஆர் வேண்டும் என்று நான் சொன்னேன். அதற்கான நியாயமான காரணங்கள் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா? எவ்வளவு போலி வாக்காளர் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? இரட்டை பதிவுகள் எவ்வளவு இருந்திருக்கு பார்த்தீங்களா? இறந்தவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? இடம்பெயர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு திமுக காரன் இன்னும் பல பேரை நீக்க விடாம அராஜகம் பண்ணி பேரை சேர்த்துருப்பான். இனிமே விடுபட்ட பெயர்களாக இருந்தாலும் சரி, நீக்க வேண்டிய பெயர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக காரங்க களத்தில் இறங்கி வேலையை பாருங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட நான் உத்தரவிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. இந்த எஸ்ஐஆர் பணி தொடர்பாக திமுக காரணம் களத்தில் இறங்குவான். இனிமே பாரு, ஊடகத்தை வச்சுக்கிட்டு குய்யோ முறையோன்னு கத்துவான், புதிய புதிய நாடகங்களை போடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அவனுடைய கனவானது மண்ணோடு மண்ணாக்கி இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் விஷயம். அதனால இவ்வளோ வாக்காளர்கள் போயிட்டாங்கன்னா போலி வாக்காளர் மூலமாகத்தான் கள்ள ஓட்டு போட்டு தானே இவங்க ஜெயிச்சாங்க. இப்போ வாய்ப்பு இல்லாத காரணத்தினால, இல்லாத பொல்லாத காரணத்தினால சொல்லி வருவான். தமிழகத்தையே முடக்க நினைப்பான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இவங்க ஆடுகின்ற டிராமாவை மக்கள் முன்பாக தோல் உரிக்கணும். அவங்க சொல்கிற பொய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரிய வைக்கணும். அதனால திமுக சொல்கிற பொய்களை மக்களை அம்பலப்படுத்துவதற்கு அதிமுக காரங்க களத்தில் இறங்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி போலி வாக்காளர்கள் கள்ள ஓட்டு மூலமாகத்தான் திமுக ஜெயிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிந்து திமுக காரன் கள்ள ஓட்டு போடுறான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் கள்ள ஓட்டு போடுறதுக்கு மற்ற கட்சிக்காரனே வந்து பார்த்தீங்கன்னா துணையா இருக்கிறான் என்பதுதான் உண்மை. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஓட்டு போடுகின்ற தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரனும் திமுக காரனும் எலியும் பூனையுமாக இருப்பாங்க. அவனை இவன் அடிச்சு போடலாமா, அவனை அடிச்சு போடலாமா, கள்ள ஓட்டு போறானா பாரு, எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட மீண்டும் வந்து ஓட்டு போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. மதிய வரைக்கும் இந்த தீவிரம் இருக்கும். அப்புறம் போக 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 நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்த 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 அந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த மோதலானது மாலை நேரத்தில் அப்படியே சமரசம் ஆயிட்ட மாதிரி ஆயிடும். ஆனால் திமுக காரனுடைய நோக்கம் அங்கே கள்ள ஓட்டு போட்டே ஆக வேண்டும். ஏன்னா திமுக காரனை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கில் எப்பவுமே வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. குறுக்கு வழியை தான் கையாளுவாங்க திமுக காரங்க. பல தருணங்களை பார்த்துருக்கேன். நான் எங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் எப்படி நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் வந்து திமுக காரன் கையில் எப்பவுமே பணம் வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அதிமுக அவனுடைய பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க பார்ப்பான், இல்லை சரக்கு கொடுக்க பார்ப்பான், இல்லை பிரியாணி கொடுக்க பார்ப்பான். ஏதோ ஒன்று கொடுக்க பார்த்து அவனுக்கு திசை திருப்பிவிட்டு பூத்துக்குள்ளே போய் நம்ம ஓட்டு போடணும், அவ்வளவுதான். அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி, திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கின்ற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கையாள்களாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி சார்பாக இருக்குதோ அது மாதிரி இந்த பூத்தில் வருகின்ற அரசு அலுவலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக தான் இருப்பாங்க. 100% தான் வந்து பார்த்தீங்கன்னா டேய் நேர்மையாக இருக்கணும்டா அப்படின்னுவான். அதுலேயும் நேர்மையாக இருக்கிறவங்க கூட வந்து உள்ளூர்காரன் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானோ என்று பயந்துக்கிட்டு பல அதிகாரிகள் வந்து என்ன செஞ்சுட்டு போயோ, கேமரா இருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரிகளும் உயிருக்கு பயந்துக்கிட்டோ உடமைக்கு பயந்துக்கிட்டோ ஏதோ ஒரு அச்சுறுத்தலுக்கு விட்டுருவாங்க. ஆனால் அதிமுகவோ இல்லை மற்ற பிரதான கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக காரன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு அழகாக அங்கிருந்து ஒதுங்கி நிற்பான், இல்லை சாப்பாட போயிடுவான், இல்லை சரக்கடிக்கு போயிடுவான். எப்படியோ ஒன்று கள்ள ஓட்டு போடுகின்ற அந்த மாலை நேரத்தில் மற்ற பூத் ஏஜென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சி போயிருப்பாங்க. மற்ற பூத் ஏஜென்ட்லாம் கையில் காசு வரும். அந்த காசை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சிக்காரன் தான் கொடுத்துருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போவாங்க. ரெண்டாவது, நம்மளை மீறி எவன் செய்ய போகிறான் பார்த்துலாம், அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால்
எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டக்கூடியவங்க திமுக காரங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதிமுக காரன்லயே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஸ்லீப்பர் செல்லுப்பாங்க இல்லையா, அவங்கிட்டயே காசு கொடுத்து உண்மையா அதிமுக உழைக்கக்கூடிய பூத் ஏஜென்கிட்ட போய் அந்த காசு கொடுப்பான். நம்ம கட்சிக்காரன் கொடுத்துருக்கான், போய் சாப்பிட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ல அங்க உட்கார வச்சுட்டு, ஏன்னா அவன் தானே நம்பிக்கையா வந்து காசு கொடுத்தான், அவன் நம்ம கட்சிக்காரன் நினைச்சிருப்பான், டேய் இங்க உட்காந்து பாத்துக்கடான்னு சொல்லிட்டு அவன் வெளியே போவான். அழகா வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை குத்தி போட்டுருவாங்க. அப்படி இல்லையா, மீந்து இருக்கின்ற 100 ஓட்டை ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 50-50 குத்தி போற வழக்கமும் இருக்குது. மொத்தத்துல திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் குறுக்கு வழியை பயன்படுத்துவாங்க. எது சாத்தியமோ எது பிரச்சனையாகாதோ அந்த வழியை பின்படுத்துவாங்க. அதனால இப்போ 97 லட்சம் வாக்குகளை நீக்கி இருப்பது திமுகவுடைய வாக்கு சதவீதத்துல கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இனிமே ஜெயிச்சிருங்க பார்க்கலாம். அதிலும் சென்னையில் இருக்கக்கூடிய பல தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி இருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சருடைய தொகுதியில் 1,03,000 வாக்குகள் க்ளோஸ். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 1000 விளக்குல சேப்பாக்கம் தொகுதி, அந்த தொகுதியில் 89,000 வாக்குகள் க்ளோஸ். சென்னையில் மட்டுமே 14.5 லட்சம் வாக்குகள் க்ளோஸ். எவ்வளோ பாருங்க, எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் சென்னையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. எடப்பாடியுடைய தொகுதியில் 26,000 வாக்குகளை தூக்கியிருக்காங்க. நம்முடைய பன்னீர்செல்வத்தினுடைய தொகுதியில் 24,000 வாக்குகள் தூக்கியிருக்காங்க. மொத்தத்தில் அதிமுக காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலி வாக்குகள் குறைவாக தான் இருக்கு. ஆனா திமுக காரனுடைய தொகுதியில் சராசரியா 40,000 to 50,000 வாக்குகள் தூக்கி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர் திருத்தம் செய்கின்ற பொழுது பட்டியல்ல திமுக காரன் பக்கத்துல இருந்து நமக்கு யாரு ஓட்டு போடுவான், நமக்கு யாரு ஓட்டு போட மாட்டான் அப்படின்ற விஷயத்தையும், இல்ல அவன் ஓட்டை நம்மளால போட முடியுமா அப்படின்னு பார்த்து வாக்காளர்களை வாக்கு பட்டியல்ல சேர்க்கிறாங்க. இது திமுக காரங்க மெனக்கிட்டு செய்யறாங்க. இந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு வந்து எந்த கட்சியெல்லாம் பணத்தை செலவழிச்சதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா திமுக ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் 2,000 ரூபாய் கொடுத்து கிராமத்துல ஒரு 10 பேரை நியமிப்பாங்க. மொத்தமே ஒரு 1000 வாக்குகள் தான் இருக்கும். அந்த 10 பேருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 2,000 ரூபாய் கொடுத்து நீங்க போய் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை போய் பாருங்க. நம்ம வாக்குகளை ஏதாவது திருடிட போறாங்க இல்ல நீக்கிட போறாங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரை ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்கு ஒவ்வொரு நாளும் 2,000 ரூபாய் கொடுத்து வேலை பார்த்தாங்க. மற்ற கட்சிக்காரங்க களத்துல இருந்தாங்க எங்கேயோ, ஆனா காசுலாம் போல, அந்த அளவுக்கு மெனக்கெடல. ஒன்று, இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்திலேயே இவ்வளோ கோடிகளை செலவழித்து வாக்காளரை சேர்த்துருக்குது திமுக. அதனால இன்னும் போலி வாக்குகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுலேயும் சில இடங்களில் திமுக பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துல மெனக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கே சிறுபான்மையினர் அதிகமாக இருக்காங்களோ, எங்கே பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல திமுக ரொம்பவே இறங்கி வேலை பார்த்துருக்கு. ஒரு வாக்குகளை கூட நீக்கி விடக்கூடாது என்பதில் ரொம்பவே ஜாக்கிரதையாக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் மற்ற சமூகங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் தான் திமுக வேலை பார்த்துருக்குது. ஆனால் அப்போதும் வேலை பார்க்கறதுக்கு ஆட்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் தனக்கு விடுகின்ற வாக்கு சிறுபான்மையர் மற்றும் பட்டியலினத்தோட வாக்கு, அவங்க வாக்கு எங்கேயும் போயிடக்கூடாது என்பதனால அங்கே மெனக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வேலை செய்யலை. இருந்தாலும் மற்ற கட்சியுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் திமுக பயங்கரமாக வேலை பார்த்துருக்குது. அது வருகின்ற தேர்தலில் திமுக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் ஜனவரி 16 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது வரைக்குமே வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் நீங்க புதிய வாக்குகளை சேர்க்கணும், இல்லை என்னுடைய வாக்கு இல்லை என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளை வாரி வழங்கியிருக்கிறாங்க. இன்னும் திமுக காரங்க எவ்வளவு பேரை சேர்க்க போறாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் 2021 தேர்தலில் இருந்த திமுகவுடைய வாக்கு சதவீதம் 2026 கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு கை கொடுத்த அந்த போலி வாக்குகள் அத்தனையும் கண்டிப்பா நீக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தொகுதியில் 1,03,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஏன் பதட்டப்பட்டார் என்ற விஷயமானது இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்துல பயங்கரமா வந்து பார்த்தா கருத்து தெரிவிக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் திமுக காரங்க வந்து பார்த்தா கபட நாடகங்கள் ஆடுவாங்க, அவங்களுடைய வெற்றி கனவு மண்ணோடு மண்ணா போயிடுச்சு, இல்லாத போலாதையும் பேசுவாங்க பாருங்க, அவங்க அளப்பறைய பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் செய்யாமே விட்டுடலாம். திமுக காரங்களை அடக்கிறதுக்கு களத்துல யார் இருக்குது, அவங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்களோ அதைத்தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் தமிழகத்தில் நடக்கின்ற அநியாயங்களை பற்றி நம்மளால பேச முடியுதா?
இல்லை மக்கள் கவனத்துக்கு போய் சேருதா? திருப்பரங்குன்றம் மழை தீபம் ஏற்ற வேண்டும் என்று பூர்ணசந்திரன் என்கிற ஒருத்தன் உயிரிழந்து விட்டான். ஆனால் பெட்டி செய்தியாக சில தொலைக்காட்சிகள் சொல்லி முடித்தன. ஆனால் பிரதான தொலைக்காட்சிகள் அதை பற்றி பேசிச்சா? எஸ்ஐஆர் 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 எஸ்ஐஆரை பற்றி நானும் பேசுகிறேன், நீயும் பேசுகிற, எல்லாரும் பேசுகிறாங்க. இது திமுக கட்டமைத்த ஒரு பொய் நாடகம். வழக்கமாக செய்கின்ற நிகழ்வுக்கு இவ்வளோ ஆடம்பரம் தேவையா? இவ்வளோ ஆர்ப்பரிப்பு தேவையா? போலி வாக்காளர்களும் அதே மாதிரி இரட்டை பதிவுகளும் இறந்தவர்களும் இடம்பெயர்ந்தவர்களும் கண்டிப்பாக இதிலிருந்து நீக்கியிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் ஒரு 80% தூய்மை அடைந்திருக்குது. இன்னும் 20% இருக்கிறது. அதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. எவ்வளவுதான் மெனக்கிட்டாலும் சரி, அதிகாரிகளுக்கு உண்மையான தகவல் போய் சேராது. திமுக காரங்க தடுத்துருவாங்க. அந்த 20% அவங்களுக்கு கை கொடுக்கும் என்று கண்டிப்பா நினைப்பாங்க. ஆனா இந்த முறை அதிமுகவோ இல்ல தவேகா காரங்களோ கடைசி நேரத்தில் கள்ள ஓட்டு போடுகின்ற திமுகவுடைய முயற்சியை முறியடித்தால் மட்டும் வெற்றி பெறலாம். இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு பிறகு அவங்களால ஜெயிக்கவே முடியாது என்பதுதான் அதிமுக காரனுடைய எண்ணமா இருக்குது. எடப்பாடியுடைய எண்ணமும் அதான் இருக்கிறது. பார்க்கலாம். இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் மூலமாக திமுகவுடைய வாக்கு சதவீதம் டமால் விழுந்து போச்சுன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா இல்லைன்னு சொல்லிட்டு 2026 பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.